Welcome to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது என்ற வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இந்த வேத வசனத்தின் மூலம் ஆபிரகாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்ததையும் பலியிட்ட இடத்துக்கு கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்றும் யெகோவா ஈரே என்றும் பெயரிட்டதையும் அறிந்து கொள்கிறோம். தேவன் ஆபிரகாமிடம் அவனுக்கு அன்பாயிருந்த குமாரனாகிய ஈசாக்கை மோரியா மலையில் பலியிடும்படி கூறிய போது திட விசுவாசத்தோடு தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று அறிக்கையிட்டான். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை ஒரே பலியாக அனுப்புவதை குறித்த தீர்க்க தரிசனம் இது என்பதை அவன் முழுதாய் அறியாதிருந்தான். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் இயேசுவை குறித்து கூறினான். மோரியா மலையில் செய்யப்பட்ட வாக்குதத்தம் நிறைவேறும்படியாக பலிக்கான ஆட்டுக்குட்டியாக இயேசு நம்மிடையே அனுப்பப்பட்டார். தப்பிக்கொள்ளும்படியான வழியாக குறிப்பிடப்பட்டுள்ள இயேசுவின் மூலமாக இந்த உலகில் நாம் எல்லாவற்றையும் பெறுகிறோம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இப்போது கல்வாரி என்று அழைக்கப்படும் அதே மோரியா மலையில் இயேசு ஈசாக்கை போல ஏறி சென்றார். அங்கு நம்முடைய பாவங்களுக்காக பலியாகும்படி அங்கு கட்டப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்மெல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பதெப்படி என்று வேதம் கூறுகிறது. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்ற வசனத்தின்படி சொல்லி முடியாத ஈவாக வாசனை வீச பண்ணுகிறவராகிய கர்த்தருடைய பர்வதத்தில் கொடுக்கப்பட்டவராகிய அவருக்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். இயேசு பிறப்பின் கொண்டாட்டத்தையும் இந்த ஆண்டின் நிறைவையும் நெருங்கிக் கொண்டிருக்கிற தருணத்தில் தமது குமாரனை சிறந்த ஈவாக கொடுத்ததற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். இவ்வுலகில் நாம் அனுபவித்து மகிழும்படி எல்லா காரியங்களும் இயேசுவின் மூலமாக அருளப்படுகிறது. நன்றியோடு கொண்டாடும்படியான தருணமாக இயேசுவின் பிறப்பு விளங்குகிறது. இந்த மகிழ்ச்சியான நாட்களில் இயேசு பிறப்பினால் தேவன் நமக்கு அருளி செய்துள்ள கிரகிக்க கூடாத ஈவுக்காக நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாள் காலையில் எழும்பும் பொழுதும் கர்த்தரை அன்போடு நோக்கி பார்த்து யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். உங்கள் இருதயத்தின் ஆழத்திலே யெகோவா ஈரே என்ற வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கட்டும். யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பது அர்த்தமாகும். கர்த்தர் எப்பொழுது பொறுப்பேற்றுக் கொள்வார்? ஆம், நம்முடைய பாரங்களை
பாரங்களையும் கவலைகளையும் அவர் மேல் வைக்கும் பொழுதுதான் அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். நம்முடைய பாரங்களை நாமே சுமந்து கொண்டிருந்தால் கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், கர்த்தர் மேல் உங்கள் கவலைகளை வைத்து விடுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறவர். கர்த்தரை நாம் 1000 கோடி முறை நம்பலாம். அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் பாதுகாத்து கொள்ள வல்லவர் என்பதை நிச்சயமாகவே நம்பலாம். என் கடன் பிரச்சனையை எப்படி தீர்ப்பேன் என்று கலங்குகிறீர்களோ, யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். என் பிள்ளைகளுக்கு திருமணம் கைகூடி வரவில்லையே என்று பதறுகிறீர்களோ, யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். வியாபாரத்திலே கஷ்டம் நஷ்டம் ஏற்படுவதைப் போல உணர்கிறீர்களோ, யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். கர்த்தர் பார்த்து கொள்வார், பொறுப்பேற்றுக் கொள்வார். பலி செலுத்த ஆட்டுக்குட்டி இல்லையே என்று ஈசாக்கு கலங்கிய பொழுது ஆபிரகாம் சொன்ன வார்த்தை, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்பதே. அப்படியே புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை ஆபிரகாம் கண்டு தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டார். கர்த்தர் பலிக்கான ஆட்டுக்குட்டியை பொறுப்பேற்றுக் கொண்டார் அல்லவா? இன்றைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தரை துதிக்கிற துதியோடு யெகோவா ஈரே என்று முழக்கமிடுங்கள். சாத்தான் அதை கேட்டு வெட்கப்படட்டும், கர்த்தர் அதை கேட்டு சந்தோஷப்படட்டும். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். சிங்கக்கெபியிலே போடப்படும் சூழ்நிலை வருகிறதா? யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். சிங்கங்களின் வாயை கட்டி போட்டு உங்களுக்கு ஜெயத்தை தர நம் தேவன் யூதாவின் ராஜசிங்கமாய் இருக்கிறார். அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்படுகிறதா? யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். தேவகுமாரன் அந்த சூளையிலே உங்களோடு இறங்கி உலாவுவார். பிரியமானவர்களே, உங்கள் எதிர்காலத்தை குறித்த கலக்கமும் பயமும் உங்களுக்கு வருகிறதா? சோதனையின் மேல் சோதனை உங்களை தாக்குகிறதா? யெகோவா ஈரே என்று சொல்லுங்கள். உங்கள் எதிர்காலத்தை தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிற ஆண்டவர் நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மிக அதிகமாய் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவர். ஜெபம். அன்பின் தகப்பனே, என்னுடைய பாவத்தை போக்கும்படி உம்முடைய ஒரே பேரான குமாரனை நீர் அருளிச் செய்ததற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தேவனே, உம்முடைய குமாரனை நீர் அனுப்பியதால் நான் பாவமில்லாமல் ஜீவிக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக நீர் இரத்தத்தை சிந்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போதும் எனக்கு பரிசுத்தத்தை தாரும். பாவத்தின் அக்கிரமமெல்லாம் இப்போது அகன்று போகட்டும். என்னை சுத்திகரியும். வேண்டாத எண்ணங்கள் என்னை விட்டு இப்போதே அகன்று போகட்டும். ஆண்டவரே, என்னை நிரப்பும். என் இருதயம் கரைதிரையற்றதாக சுத்தமானதாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.